இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மங்கலம், ஏம்பலம், மணவெளி, வில்லையனூர் உட்பட பல பகுதிகளில் பிரதான சாலைகளை பிரதமரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சீரமைக்க அரசின் பொதுப்பணித்துறை முடிவு செய்தது. இதன் ஒரு பகுதியாக மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கீழூர் முதல் கீழ் சாத்தமங்கலம் வரை 7 கிலோமீட்டர் சாலை ரூபாய் 6.21 கோடியிலும், மணக்குப்பம் முதல் மலட்டாறு வரை 5.7 கிலோமீட்டர் ரூபாய் 4.04 கோடியிலும், அரியூர் சிவராந்தகம் சாலை ரூபாய் 58 லட்சத்திலும், ஏம்பலம் முதல் மேல் சாத்தமங்கலம் வரை ரூபாய் 1.14 கோடியிலும், வில்லியனூர் கோட்டைமேடு முதல் உருவையார் வரை ரூபாய் 61 லட்சத்திலும், தனத்தமேடு முதல் பெருங்கலூர் வரை 3 கிலோமீட்டர் சாலை ரூபாய் 2.17 கோடியிலும் என மொத்தம் ரூபாய் 15 கோடியில் சாலை பணிகள் நடத்த பணியாணை வழங்கப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழாக்கள் அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. மங்கலம் தொகுதியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், சரவணன், ஜலீல், இளநிலை பொறியாளர்கள் கார்த்திக், ராஜ, தினேஷ், கலைச்செல்வன், மேற்கு மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழா 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். நாடு முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாரத பிரதமரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தொகுதியில் உள்ள 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிக்கன் பிரியாணி வழங்கி விமர்சையாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் முத்தழகன், கண்ணன், பாஜக பிரமுகர்கள் தமிழ்மணி, கலிபெருமாள், சையத் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். காரைக்காலில் சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றம் சார்பில் காரைக்கால் வடக்கு தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் தலைமையில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டத்தின் கீழ் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உடல்நிலை பரிசோதனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடக்கு தொகுதி மக்கள் கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதனை செய்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து தீபாவளி பரிசும் வழங்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பகுதியான தஞ்சாவூரிலிருந்து முருகானந்தம் என்கிற ஓட்டுநர் விறகுகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி வழியாக ஆந்திரா சென்று கொண்டிருந்த பொழுது புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் பேருந்துக்கு வழி விடுவதற்காக வலது பக்கம் திரும்பும் பொழுது எதிர்பாராத விதமாக சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் லாரியானது சேதமடைந்தது. மேலும் சென்டர் மீடியனில் மோதியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சென்டர் மீடியனில் சிக்கிய லாரியை மீட்டு ஓட்டுநரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் முதற்கட்டமாக நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் கொடைக்கானல் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த முகாமினை கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லதுரை, துணைத் தலைவர் மாயக்கண்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த முகாமிற்கு பழனி தொகுதி எம்எல்ஏ IP செந்தில்குமார் தலைமை தாங்கி பேசியதாவது, சாமானிய மக்களும் மருத்துவ பயன்களை பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த மகத்துவமான திட்டங்களில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டம் சிறப்பான ஒன்று. சாமானியனை தேடி மருத்துவம் செல்லக்கூடிய திட்டம்தான் இந்த திட்டம். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி குறியீடு என்பது கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றின் வளர்ச்சியை பொறுத்துதான் அமையும். இந்த இரண்டிலும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் ஆகவும் வழிகாட்டும் மாநிலமாகவும் திகழ்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த திட்டத்தை வட்டாரத்திற்கு 3 முகாம்கள் நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். தற்பொழுது கொடைக்கானலில் நடைபெறும் இந்த மருத்துவ முகாமில் கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசின்
இல்லம் தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 32,487 பெயர்கள் பயன்பெற்று வருகின்றனர். ஊரக பகுதிகளில் மட்டும் 10,640 பேர்கள் இல்லம் தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். பழனி தொகுதியில் 80,000 பேர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று மருத்துவ பயனடைந்து வருகின்றனர். இந்தியாவிலேயே நலம் காக்கும் ஸ்டாலின் உள்ளிட்ட மருத்துவ திட்டங்கள் இல்லை. தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறையின் செயல்பாடுகளை ஐநா சபையே பாராட்டியுள்ளது, பரிசுகள் வழங்கியுள்ளது. தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் இளம்பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக புதிய தடுப்பூசி திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். இவ்வாறு அவர் பேசினார். இதையடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்கள், முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டைகள், தொழிலாளர் நலவாரி அட்டைகள், கர்ப்பிணி பெண்களுக்கான காசோலைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினர். முன்னதாக கொடைக்கானல் நகராட்சி சுகாதார அலுவலர் தினேஷ்குமார் வரவேற்றார். நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் பற்றிய திட்ட அறிக்கையினை மருத்துவத்துறை இணை இயக்குநர் அனிதா விளக்கினர். இந்த முகாமிற்கு கொடைக்கானல் ஆர்டிஓ திருநாவுக்கரசு, நகராட்சி ஆணையாளர் சங்கர், வட்டார மருத்துவ அலுவலர் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் முகமது இப்ராஹிம், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அஸ்வின் பிரபாகரன், இளைஞரணி அமைப்பாளர் பிலால் உசேன், நகர்மன்ற உறுப்பினர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவாமிநாதன், தாசில்தார் பாபு, கொடைக்கானல் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் பொன் ரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் 17 சிறப்பு பிரிவை சேர்ந்த மருத்துவர்கள் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். வட்டார மருத்துவத்துறை மேற்பார்வையாளர் ராதாகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பு செய்தார். கொடைக்கானலில் நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் பயனாளிகளுக்கு உரிய அரசின் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆணைகளையும், பெண்களுக்கான மருத்துவ ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் பழனி தொகுதி எம்எல்ஏ IP செந்தில்குமார் வழங்கினார். அருகில் கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லதுரை, கொடைக்கானல் ஆர்டிஓ திருநாவுக்கரசு மற்றும் அலுவலர்கள் உடன் இருந்தனர். நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுகாதாரம் முக்கியமானது என்று கூறியவர். சுற்றுப்புறத்தை மிக சுத்தமாக வைத்துக் கொள்ள தன் வாழ்நாள் முழுவதும் முழு முயற்சிகள் எடுத்தார். அத்தகைய நல்ல மனிதரின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் புதுச்சேரி, காமராஜ் நகர், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, மங்களம், திருபுவனை, நெட்டப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பொது இடங்கள், பள்ளி வளாகங்கள், கழிவுநீர் ஓடைகள் தூய்மைப்படுத்தப்பட்டன. சுற்றுச்சூழலையும் சுகாதாரத்தையும் முழு முயற்சியாக பின்பற்றும் தேசிய மக்கள் மன்றத்தினர் காந்தி ஜெயந்தியின் பொழுது காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் தங்கள் தூய்மை பணிகளை துவங்கினர். இதில் 500க்கும் மேற்பட்ட தேசிய மக்கள் மன்றத்தினர் ஆர்வமுடன் பங்கேற்று தூய்மை பணியில் ஈடுபட்டு கழிவுகளையும் குப்பைகளையும் அப்புறப்படுத்தினர். இப்பணிகள் அனைத்தும் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று படிப்படியாக செயல்படுத்தப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள வானரப்பேட்டை பல்லவன் வீதியில் அமைந்துள்ள யூ வடிவ வாய்க்கால் சேதமடைந்திருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் உடனடியாக நகராட்சி அதிகாரிகளிடம் இந்த பிரச்சினையை எடுத்து சென்றார். அங்குள்ள சேதமடைந்த வாய்க்கால்களை சீரமைத்து சிமெண்ட் ஸ்லாப் கடைகள் அமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று நகராட்சி அதிகாரிகள் JCB உதவியுடன் யூ வடிவ வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை துவங்கினர். இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்களின் கோரிக்கைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பணியை தொடங்கிய சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வில் நகராட்சி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கிளை செயலாளர்கள் சக்தி, ராஜா, பிரபா, ராகேஷ் மற்றும் கழக சகோதரர்கள் பிரபு, ரகுமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி V மணவெளி கிராமத்தில் திரிவேணி நகர் செல்லும் பாதை முன் முதல் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் வரை யூ வடிவ வாய்க்கால் அமைக்க ரூபாய் 42 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டடங்கள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை
பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை, சாலைகள் மற்றும் கட்டடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரதான அண்ணா சாலையில் அமைந்துள்ளது கோஆப்டெக்ஸ் கதர் விற்பனை நிலையம். இங்கு இவ்வாண்டு 2025ஆம் ஆண்டுக்கான விற்பனை துவங்கியுள்ளது. மேலும் தீபாவளி முன்னிட்டு பட்டு சேலைகள், மென்பட்டு சேலைகள், காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், காட்டன் சேலைகள், வாழை நார்பட்டு மற்றும் கைத்தறி பெட்ஷீட்டுகள், துண்டு, தலகாணி உரை மற்றும் ரெடிமேட் ஷர்ட் ஆகிய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு விற்பனை 25 லட்சம் இலக்கு செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் வந்து மாதாந்திர சேமிப்பு திட்டம் 300 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை 11 மாத சந்தா தொகையை செலுத்தினால் 12வது மாத சந்தா தொகை நிறுவனத்தில் அனைத்து வகையான துணிகளுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மேலும் ஆன்லைன் விற்பனையும் உண்டு. இதை வாடிக்கையாளர் பயன்படுத்திக் கொள்ளவும் அரசு ஊழியர்களுக்கு வட்டியில்லா கடன் சுலபத்தவணை முறை வழங்கப்படுகிறது. மேலும் கோட்டை நிறுவனத்தில் பல்வேறு சலுகைகளுடன் கூடிய அரசு ஊழியர்களுக்கான விற்பனையும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டுள்ளது. சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் கொடைக்கானலில் உள்ள கோடெக்ஸ் நிறுவனத்தில் துணிகள் மற்றும் சேலைகள், பெட்ஷீட்டுகள் என புதிய ரகங்களை இவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பற்றி சொல்வது வாடிக்கையாளர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத் மேற்பார்வையில் அதிமுக கடலூர் வடக்கு மாவட்டம் கடலூர் முதுநகர் பகுதி பூத் கமிட்டி கூட்டம் பாதிரிக்குப்பத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்பணி செயலாளர் கோகுல்ராஜ், விழுப்புரம் மண்டல தொழில்நுட்பணி எழில்ராஜ், துரைராஜ் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள். முதுநகர் பகுதி செயலாளர் கந்தன், மாவட்ட அவைத்தலைவர் சேவல் ஜெயக்குமார், மாநில மீனவரடி KN தங்கமணி, மாநில அம்மா பேரவை RB ஆறுமுகம், தகவல் தொழில்நுட்பணி ஆனந்தகுமார், பிரதீப் மற்றும் முதுநகர் பகுதி பொறுப்பாளர்கள், வார்டு செயலாளர்கள், நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். காரைக்காலில் இயற்கை இடர்பாடுகளில் இருந்து மக்களை காக்க வேண்டி தீச்சட்டி ஏந்தியும், விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாறை தூக்கியும், உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்க கஞ்சி களையம் சுமந்தும் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு வழிபாட்டு நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சி களையம் சுமந்து வழிபட்டனர். செவ்வாடை உடுத்தி வந்த பெண்கள் தங்கள் தலையில் கஞ்சி களையம், தீச்சட்டி மற்றும் முளைப்பாறைகள் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலத்தை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் துவக்கி வைத்தார். ஊர்வலம் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து வழிபாட்டு மன்றத்தை அடைந்தது. அங்கு பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினார்கள். நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி PS வாசன், முன்னாள் புதுச்சேரி மென்திரள் குழும இயக்குநர் மீனாட்சி சுந்தரம், ஆதிபராசக்தி மன்ற ஆலோசகர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். ஆயுத பூஜை முன்னிட்டு சரண் அறக்கட்டளை சார்பில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று JJ நகரில் நடைபெற்றது. விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டார். விழாவில் பேசிய லாவண்யா, பல்வேறு அரசியல்வாதிகளை இந்த தொகுதி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்று திரும்பி கூட பார்த்ததில்லை. நான் ஒருபொழுதும் அதுபோல் இருக்க மாட்டேன். என்னை நம்பி வாக்களித்தால் உங்களோடு எப்பொழுதும் உறுதுணையாகவும் உங்கள் வீட்டு பெண்ணாகவும் இருப்பேன். கடைசி இறுதி மூச்சு உள்ளவரை உங்களுடனே இருப்பேன் என்றும் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா வீடு வீடாக சென்று பரிசு பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபாவே சார்பில் கடந்த 32 ஆண்டுகளாக புதுச்சேரியில் இருந்து திருப்பதி திருமலைக்கு பெருமாளின் பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று 4வது சனியன்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது வழக்கம். அதன்படி
ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபாவின் 33ஆம் ஆண்டு பாத யாத்திரை புதுச்சேரி அடுத்து திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் இருந்து காலை துவங்கியது. முன்னதாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பஜனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு நடைபாதைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் பருவமழை காலம் என்பதால் மழை ஏங்கி உள்ளிட்டவற்றை விழா குழுவினர் பக்தர்களுக்கு வழங்கினர். மேலும் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிரசாதங்கள் வழங்கினர். இந்த பாத யாத்திரையில் கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பெருமாளின் பக்தர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோவிந்தா என்ற கோஷத்துடன் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். தேச ஒற்றுமை, உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. மார்வாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மணிஷ் செயின், செயலாளர் விகாஸ் மிட்டோன், அணியின் தலைவி சீதல் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் விழிப்புணர்வு நடைபயணத்தை முன்னாள் தலைவர்கள் திருக்கை லாஜ் மற்றும் நிராஜ் செயின் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவரும் சமூக சேவகருமான சரவணன் தொகுதியில் பல்வேறு அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து வருகிறார். மேலும் அவசர காலங்களில் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார். அதன்படி உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் லேம்பர் சரவணன் நகர் நுழைவாயில் சாலை நேற்றிரவு பெய்த பலத்த மழையினால் சேதமடைந்து மக்கள் வெளியே வர சிரமப்பட்டு வந்தனர். இதனை அறிந்த பாஜக மாநில துணைத் தலைவர் சமூக சேவகர் உழவர்கரை சரவணன் நேரடியாக சென்று அப்பகுதியினை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் துறை அமைச்சர் PRN திருமுருகன் அவர்களிடம் வீடியோ அழைப்பின் மூலம் நேரடியாக நிலைமையை காண்பித்து நடவடிக்கை எடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக சாலையை சரி செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டு உடனடியாக பணியினை துவங்கி சாலை சரி செய்தனர். இந்நிகழ்ச்சியின் பொழுது லேம்பர் சரவணன் நகர் மற்றும் சுதாகர் நகர் பகுதி மக்கள் உடன் இருந்தனர். தொடர்ந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து சாலை சரி செய்து கொடுத்த சமூக சேவகர் உழவர்கரை சரவணன் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி நன்றி தெரிவித்தனர். வைணவ அன்பர்களுக்கு உகந்த மாதமாக அறியப்படும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் பக்தர்கள் பலர் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு தலையில் போட்டு வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் சிலர் புதுச்சேரியிலிருந்து திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரையாக சென்று திருமலை வெங்கடேச பெருமாளை தரிசித்து வருகின்றனர். அதனை முன்னிட்டு 3ஆம் சனிக்கிழமையான நேற்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா சார்பில் 33ஆம் ஆண்டு பாத யாத்திரை நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். முன்னதாக தேங்காய் திட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்திலிருந்து தேங்காய் திட்டு பகுதியை சேர்ந்த பக்தர்கள் 25க்கும் மேற்பட்டோர் சிறப்பு வழிபாடு செய்து புறப்பட்டனர். இவர்களை அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மாநில காங்கிரஸ் செயலாளர்கள் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சால்வை அணிவித்து வழி அனுப்பி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து பாத யாத்திரை புறப்பட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களுக்கும் சால்வை அணிவித்து தொப்பி, தண்ணீர் பாட்டில், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், அரியங்குப்பம் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், நிர்வாகிகள் சுவாமிநாதன், ராஜாராம் உள்ளிட்ட முருங்கப்பாக்கம் தேங்காய்த்திட்டு பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராம்குமார், உஷா, கௌதம், சூர்யா, அரியங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழரசன், அமர்த ஜோதி, தமிழ்ச்சித்திரன், பாபு என்கிற சிவனேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.